Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜ்ல De Morgan's laws for set difference. அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல ப்ராப்ளம் நம்பர் 7 and 8 பார்க்க போறோம். 7th problem, if A equal to set of -2, 0, 1, 3, 5, B equal to set of -1, 0, 2, 5, 6 and C equal to set of -1, 2, 5, 6, 7, then show that A minus B union C equal to A minus B intersection A minus C. Question என்ன சொல்லிருக்காங்கன்னா A B C னு 3 செட் கொடுத்துட்டாங்க. அவங்க வெரிஃபை பண்ண சொல்ற லாவை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். அவ்வளவேதான். சோ அவங்க கொடுத்த லாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் பண்ணனும்? A minus B union C. ஃபர்ஸ்ட் B union C ஃபைண்ட் பண்ணலாம். B union C equal to B செட் எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் C செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன் மீன்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -1 0 2 5 6. இந்த செட்ல -1 ஆல்ரெடி எழுதிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். 2 ரிஜெக்ட், 5 ரிஜெக்ட், 6 ரிஜெக்ட், 7 மட்டும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம். A minus B union C equal to A செட் எடுத்து எழுதிக்கோங்க minus B union C நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மைனஸ் பண்ண போறோம். -2 இருக்கா? இல்ல. 0 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 இல்ல, 3 இல்ல, 5 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இப்போ A ல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? -2 1 3. ஓகேங்களா? சோ இத நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் பண்ணனும்? A minus B intersection A minus C. ஃபர்ஸ்ட் A minus B ஃபைண்ட் பண்ணலாம். A ஓட செட் minus B ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணோம்னா -2 இருக்கா? இல்ல. 0 இருக்கு, 1 இல்ல, 3 இல்ல, 5 இருக்கு. சோ மைனஸ் பண்ணோம்னா A ல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? -2 1 3. நெக்ஸ்ட் A minus C equal to A செட் எடுத்து எழுதிக்கோங்க minus C செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணோம்னா -2 இருக்கா? இல்ல. 0 இருக்கா? இல்ல. 1 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இல்ல. 5 மட்டும் தான் இருக்கு. சோ கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ A ல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? -2 0 1 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம். A minus B intersection A minus C. A minus B ஓட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் A minus C ஓட ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இன்டர்செக்ஷன்னா என்னது? ரெண்டு செட்லயும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். -2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கலாம். 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. இத நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். From 1 and 2 we get A minus B union C equal to A minus B intersection A minus C. Hence verified. 8th problem, if A equal to set of all y such that y equal to A plus 1 divided by 2, A belongs to whole numbers and A less than or equal to 5. B equal to set of all y such that y equal to 2n minus 1 divided by 2. N belongs to whole numbers and n less than 5. And C equal to set of -1, -1 by 2, 1, 3 by 2, 2. Then show that A minus B union C equal to A minus B intersection A minus C. கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா A B C னு 3 செட் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்திருக்க லாவை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். Aவும் Bயும் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அத நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணிடலாம். A என்ன சொல்லிருக்காங்க? A செட்குள்ள y ன்ற எலிமெண்ட்ஸ் இருக்குமா? அந்த y எப்படி இருக்குமா? A plus 1 divided by 2 இப்படி இருக்குமா? A belongs to whole numbers. Whole number starts from 0 இல்லையா? So 0 1 2 3 4 5 and so on போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? A less than or equal to 5 னு சொல்லிட்டாங்க. So less than or equal to 5. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. less than 5 னா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்கும்?
0 1 2 3 4 வரும். அவங்க இங்க ஈக்குவல் டுன்னு கொடுத்ததுனால நம்ம 5ஐயும் கன்சிடர் பண்றோம். அப்போ ஏவோட வேல்யூ என்னென்ன 0 1 2 3 4 5. ஓகேங்களா? இங்க ஈக்குவல் டு கொடுத்தா அந்த நம்பரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்மால் ஏக்கு பதிலா ஒரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேபிட்டல் ஏவோட செட்டை ஃபைண்ட் பண்ண போறோம். a equal to 0, y equal to 0 plus 1 by 2. ஏக்கு பதிலா 0 கொடுக்குறோம். ஓகேங்களா? 0 plus 1 1 தான் divided by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a equal to 1, y equal to 1 plus 1 divided by 2. 1 plus 1 வந்து 2, அப்புறம் divided by 2. 2க்கு 2 cancel equal to 1 வந்துரும். நெக்ஸ்ட் a equal to 2, y equal to 2 plus 1 divided by 2. 2 plus 1 வந்து 3. டிவைட்ல இருக்க 2 அப்படியே வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a equal to 3, y equal to 3 plus 1 divided by 2. 3 plus 1 வந்து 4 divided by 2. 2 tablesல 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். சோ வந்து இங்க 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா y equal to 4 plus 1 divided by 2. 4 plus 1 வந்து 5, டிவைட்ல இருக்க 2 அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் a equal to 5, y equal to 5 plus 1 divided by 2. 5 plus 1 வந்து 6 divided by 2. 2 tablesல 6 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஓகேங்களா? சோ அதனால இங்க 3 போட்டுருக்கோம். therefore a equal to set of நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b என்ன சொல்லிருக்காங்க? b செட்குள்ள y என்ற எலிமெண்ட்ஸ் இருக்குமா? அந்த y எப்படி இருக்குமா? y equal to 2n minus 1 divided by 2. n belongs to whole numbers. Whole numbers starts from 0. ஓகேங்களா? so 0 1 2 3 4 5 and so on. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? n less than 5 னு சொல்லிட்டாங்க. அந்த n வந்து 5 விட கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 5 விட கம்மினா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 0 1 2 3 4 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சோ என்னோட வேல்யூ வந்து 0 1 2 3 4. சோ n க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா n equal to 0, y equal to 2 into 0 minus 1 divided by 2. 2 into 0 வந்து 0, minus 1 அப்படியே போட்டுக்கோங்க, divided by 2. 0 minus 1 வந்து minus 1 divided by 2 அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் n equal to 1 கொடுத்தோம்னா y equal to 2 into 1 minus 1 divided by 2. 2 into 1 வந்து 2, minus 1 divided by 2. 2 minus 1 வந்து 1 divided by 2 அப்படியே போட்டுக்கோங்க. இது 1 by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n equal to 2 கொடுத்தோம்னா y equal to 2 into 2 minus 1 divided by 2. 2 into 2 வந்து 4, minus 1 divided by 2. 4 minus 1 வந்து 3. டிவைட்ல இருக்க 2 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் n equal to 3 கொடுத்தோம்னா y equal to 2 into 3 minus 1 divided by 2. 2 into 3 வந்து 6, minus 1 divided by 2. 6 minus 1 வந்து 5, டிவைட்ல இருக்க 2 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் n equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா y equal to 2 into 4 minus 1 divided by 2. 2 into 4 வந்து 8, minus 1 divided by 2. 8 minus 1 வந்து 7 divided by 2 அப்படியே வந்துரும். ஓகேங்களா? therefore b equal to set of minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. c வந்து ஆல்ரெடி ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. क्वेश्चनல இருக்குறத அப்படியே தான் எடுத்து எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க வெரிஃபை பண்ண சொன்ன லா எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? a minus b union c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத ஃபைண்ட் பண்ணலாம். b union c equal to b செட் எடுத்து எழுதிக்கோங்க, union c செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? union means எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் minus 1 எடுத்து எழுதிக்கிறோம். minus 1 by 2 வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். so rejected 1. 3 by 2 ஆல்ரெடி எழுதிட்டோம். so rejected 2. அவ்வளவே தான். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபுல்லா ஃபைண்ட் பண்ணலாம். a minus b union c equal to a செட் எடுத்து எழுதிக்கோங்க, minus b union c செட் எடுத்து எழுதிக்கோங்க. a ல இருந்து b union c மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா 1 by 2 இருக்கா? இருக்கு. 1 இருக்கா? இருக்கு. 3 by 2 இருக்கா? இருக்கு. 2 இருக்கா? இருக்கு.
5/2 இருக்கா இருக்கு, 3 இருக்கா இல்ல, அவ்வளோதான். இப்போ ஏ செட்ல ரிமைனிங் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. சோ செட் ஆஃப் 3. இத நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? a minus b intersection a minus c. ஃபர்ஸ்ட் a minus b ஃபைண்ட் பண்ணலாம். a செட் எடுத்து எழுதிக்கோங்க, minus b செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணோம்னா 1/2 இருக்கா இருக்கு, 1 இருக்கா இல்ல, 3/2 இருக்கு, 5/2 இருக்கு, அவ்வளவுதான். இப்போ ஏல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 1 2 3 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a minus c equal to a செட் எடுத்து எழுதிக்கோங்க, minus c செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பண்ணோம்னா 1/2 இருக்கா இல்ல, 1 இருக்கு, 3/2 இருக்கு, 2 இருக்கு, 5/2 இல்ல, 3யும் இல்ல. அப்போ ஏல ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1/2, 5/2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஃபைண்ட் பண்ண போறோம். a minus b intersection a minus c equal to a minus b ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் a minus c ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. சோ இந்த ரெண்டு செட்லயும் வந்து எது காமனான எலிமெண்டோ அதை பிக் பண்ணி எழுத போறோம். 1 இருக்கா இல்ல, 2 இருக்கா இல்ல, 3 இருக்கு. ரெண்டு செட்லயுமே 3 இருக்கு. சோ a minus b intersection a minus c equal to set of 3. இத நான் வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1யும் 2யும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே சேமா தான் இருக்கும். from 1 and 2 we get a minus b union c equal to a minus b intersection a minus c. Hence verified. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை and take care.